வணக்கம். உங்களுக்கும் கனிவான வணக்கம். முதல்ல விநாயகரை வணங்கிட்டு வியாசரை வணங்கிட்டு மகாபாரதத்தை ஆரம்பிக்கிறேன். கவனமாக கேளுங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது பீஷ்மர், அம்பை. இந்த பீஷ்மர்கிட்ட ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. தன்னை கல்யாணம் பண்ணிக்கன்றது அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. இந்த மூவரும் தான் இந்த குடும்பத்தினுடைய முக்கிய ஆணிவேர்னா கட்டிக்கிட்டவங்க. அம்பிகையும் அம்பாலிகையும் விசித்திர வெறியனா கட்டிக்கிட்டவங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கல. பீஷ்மரை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீஷ்மர் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, எதற்காக கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். காசிராஜாவுடைய பொண்ணுங்க தான் அம்பிகை, அம்பை, அம்பாலிகை. இவங்க 3 பேரும் காசிராஜாவனுடைய பொண்ணுங்க. இப்போ அந்த காசிராஜாவனுடைய பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். காசிராஜா சுயம்வரம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதை கேள்விப்பட்டு பீஷ்மர் கிளம்பி போயிட்டார். எதுக்கு கிளம்பி போனார், ஏன் கிளம்பி போனாருன்னு யாருக்கிட்டையுமே சொல்ல. இப்போ சபைக்கு போன உடனே எல்லா ராஜாக்களும் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. என்ன மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா, எதுக்காக இவர் வந்திருக்காரு, இவர் கிழவராச்சே, இவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், ரெண்டாவது இவர் பிரம்மச்சாரிய விரதம் எடுத்தவராச்சே, இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு, ஆஹா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லா ராஜாக்களும் குழம்புறாங்க. இங்கே என்னென்னா கோசலம், வங்கம், புண்டரம், கலிங்கம், இன்னும் பல தேசத்து அரசர்கள் வராங்க. எல்லாரும் வந்த உடனே இவர் கம்பீரமாக அப்படி சபைக்குள்ளே போன உடனே அம்பிகை, அம்பாலிகை, அம்பை இந்த மூவரும் இவர் கண்டுக்காமல் கிளவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கண்டுக்காமல் போன உடனே டென்ஷன் ஆகிட்டார். நம்மால் பீஷ்மர் டென்ஷன் ஆகி எல்லாரும் வாங்கடா அப்படின்னு சொல்லி சத்திரிய குல வம்சப்படி என்னை ஜெயிச்சுட்டு இந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கோபத்தில் கூப்பிட்றாரு. எல்லோரும் வர்றாங்க. பாதி பேர் பீஷ்மர்கிட்டலாம் ஜெயிக்க முடியாது, தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. மிச்சம் இருக்கிறவங்க ஓடி சண்டை போடுறாங்க. சண்டை போடுறதுல எல்லாம் தோற்று போயிட்டு ஓடிடுறாங்க. இதில் சௌபல தேசத்து அரசன் சால்வன் மட்டும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கான். இந்த 3 பொண்ணுங்களையும் தூக்கி தேர் மேலே வச்சுக்கிட்டு கிளம்பி ஹஸ்தினாபுரத்தை கிளம்புறாரு. அங்கே இந்த சால்வன்கிற கேரக்டர் மட்டும் தொடர்ந்து போராடுது, சண்டை போடுது, எல்லா விஷயங்களையும் பண்ணுது. ஆனால் கொல்ல போயிடுறார். கடைசியில் தனுர்வேதம் தெரிஞ்சவர், மனோரீதியாக தத்துவத்தை தெரிஞ்சு தனுர்வேதத்தை தெரிஞ்சவருங்கிறதுனால கொல்ல போகிறாரு. அம்பிகையும் அம்பாலிகையும் அம்பையும் 3 பேர் சேர்ந்து கெஞ்சுறாங்க, ஐயோ விட்டுருங்க, உயிரோடு விட்டுருங்க, அவர் பொழைச்சி போயிட்டோம். இப்போத்த கதை பண்ணுற மாதிரி, இப்போ சினிமா கதை மாதிரி. அதை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க அப்பா அம்மா வில்லர்கள்லாம் தூக்கிட்டு போனால் ஹீரோ விடுன்னு சொல்லி கெஞ்சுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கெஞ்சுறாங்க. கெஞ்சின உடனே அவரை விட்டுட்டு கிளம்பிடுறாரு. சால்வனை விட்டுட்டு கிளம்பிட்டு 3 பேர்த்தையும் வச்சு விசித்திர வீரியனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதில் அம்பிகை மணமேடையிலேருந்து ஏறி நான் இது மாதிரி சௌபல தேசத்தரசன் சால்வனை விரும்பிக்கிட்டு இருந்தேன், நான் அவரை தீராத லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உயிருக்கு உயிரான லவ் அது தெரியாமல் நீ கூட்டிகிட்டு வந்துட்ட, என்னை சால்வங்கிட்ட விட்டுரு, இவர் கூட என்னை கல்யாணம் பண்ணி வைக்காத அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சரி ரைட்டு ஓகே நீ விரும்பிட்டியா, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக கிளம்புன்றாரு. மற்ற அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் 2 பொண்ணுங்களையும் வச்சு 2 பொண்டாட்டி ஆக்கிட்டார் விசித்திர வீரியனுக்கு. இப்போ 2 பொண்டாட்டி திருமணம் ஆயிடுது. இந்த அம்பை கிளம்பி இங்கே சால்வங்கிட்ட கேட்குறாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. நான் 2 பேரும் விரும்பி இருக்கிறோம், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல. வாய்ப்பில்லை ராசா, சத்திரிய குல வம்ச பீஷ்மர் ஜெயிச்சுட்டு என்னை உன்னை கூப்பிட்டு போயிட்டார். குல வழக்குப்படி இப்படி ஏற்றுக்க முடியாது, நீ கிளம்புன்றார். இந்த அம்மா திரும்பி பீஷ்மர்கிட்ட முறையிடுது, இது மாதிரி சால்வன் என்னை ஏற்றுக்கல, என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மீண்டும் வேணால் நான் போய் பேசிட்டோமா, இல்லை அவ்வளோ தூரம் லவ் பண்ணோம், என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் தூக்கிட்டு வந்ததுனால இந்த மாதிரி விவாகம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் மேலே எனக்கு பயங்கர கோபம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறாப்புல, நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஏன்னா அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், தொட்டது நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. இல்லை நான் பிரம்மச்சாரிய விரதம் எடுத்திருக்கிறேன், அந்த விரதத்தில் இருந்தெல்லாம் மாற முடியாது,
வேணா சொல்லு, விசித்திர வீரியனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு விசித்திர வீரியன்ட்ட போகிறாப்புல. விசித்திர வீரியன் ஆகாது இந்த அம்மா ஏற்கனவே மனசு இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துருச்சு, அதெல்லாம் நான் கட்டிக்க முடியாது அப்படின்னு அவரும் மீண்டும் இல்லை முடியாது அப்படின்றாரு விசித்திர வீரியன். விசித்திர வீரியன்னு இவருடைய பீஷ்மருடைய தம்பி தான். சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு இவங்ககிட்ட இனிமேல் கஞ்சிக்கிட்டு இருக்குன்னு 6 வருஷமாக போராடிக்கிட்டே அங்கேயே இருந்துருது. ஒரு 6 வருஷமாக இந்த அம்பை வந்து பீஷ்மர் கூடயே அந்த ராஜ்ய சபையிலே இருந்துருது. அப்புறமேலு இளமையை எப்படி வறுத்து எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியும்? ஒரு பெண் எப்படி தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிட்டு உட்காந்துருக்க முடியும்? பயங்கர கோபத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா கிளம்பி வந்துட்டு மீண்டும் சால்வங்கிட்டே போகிறது. அதான் ஒரு பெண்ணினுடைய மாண்பு அப்படிங்கிறது அதுதான், மனசு என்பது அதுதான். மீண்டும் சால்வங்கிட்டே போகுது. எத்தனை தடவை வந்து இது பண்ணாலும் மீண்டும் சால்வங்கிட்டே போய் என்னை ஏற்றுக்கப்பா, லவ் தானே, அதுக்கு நானாக போனேன், அவன் தானே வந்து தூக்கிட்டு போனான் அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்க்குறா. இல்லை வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்னொருத்தருடைய சபையில் தாலி கட்டுவது வரலும் போயாச்சு. என்னை ஜெயிச்சுட்டு வேற அவர் தூக்கிட்டு போயிட்டாரு. அது வந்து குலவிளக்கப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி மீண்டும் துரத்தி விட்டார். டென்ஷனாக இந்த அம்மா முருகன் மேல் தவம் இருக்கிறாப்புல. முருகன் முன் தோன்றி ஒரு தாமரை புஷ்பம் கொண்ட ஒரு மாலையை கொடுத்துட்டு, இதை யார் சூட்டிக்கிறாங்களோ அவங்க வந்து பீஷ்மரை கொல்லுவதற்குண்டான அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்றார். பீஷ்மரை இந்த அம்மா வேண்டிக்கிறத பீஷ்மரை கொல்லணும், பின்ன சும்மாவா? தன்னோட இளமை போயிடுச்சு, தன்னை அழகு யாரும் ரசிக்கல, தனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, தனக்கு ஒரு புருஷன் இல்லை, இவ்வளவு கஷ்டமும் ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே லவ் பண்ணவனே வேண்டான்னு சொல்கிறான். இதுதான் விரக்தி. இப்பயும் அது நடக்கிறது தானே நடக்குது. இந்த காலகட்டங்களிலும் இதே மாதிரி ஒரு மேட்ரு நடக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் அப்பயும் நடந்திருக்குது. முடியாது அப்படின்றாங்க. முடியாதுன்னு உடனே சரி யாரையோ போய் கேட்குது, பீஷ்மர் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாரு, பீஷ்மர் எனக்கு துரோகம், அவரை கொல்லணும், அவரை எதிர்த்து போரிடுறதுக்கு பாருங்கள் முருகனே எனக்கு மாலை கொடுத்துருக்காரு, அடிங்க அவனை செத்துருவான், அப்படி அந்த மேலே வாங்கிக்காங்கலாம் சொல்கிறாரு. யாரும் பீஷ்மரை எதிர்த்துக்கிறதுக்கெலாம் அங்கே ஆளே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, யாருமே ஏற்றுக்கல. கடைசியில் பரசுராமன்கிட்ட போகிறாப்புல. பரசுராமன்கிட்ட போன உடனே சரி உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை இழத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாதிரி, நம்ம சினிமா ஹீரோ மாதிரி கிளம்புனோடனே போய் சண்டை போடுறாரு. இப்போ மாலையெல்லாம் வாங்கிக்கல, போய் சண்டை போடுறாரு. சண்டை போட்ட உடனே ரொம்ப நாள் நடக்குது யுத்தம், வந்து ரொம்ப நாளாக நடக்குது பீஷ்மருக்கும் பரசுராமனுக்கும். சரி நானே தோற்று போயிட்டு தான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பரசுராமன் தோல்வியை ஒத்துக்கிட்டு கிளம்பி வந்துடுறாப்புல. என்ன பண்ணுறாப்புலன்னா அந்த வழியாக வரப்போ துருபத அரசன் சொல்லிட்டு அவர் அந்த அரசன் வீட்டில் போய் இந்த மாலையை மாட்டிட்டு, என்ன நீ கல்யாணம் இது மாதிரி பீஷ்மரை கொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. வாய்ப்பில்லை ராசா, இது மாதிரி என்னால் கொல்ல முடியாது, பீஷ்மருடைய விஷயத்துக்கெலாம் நான் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா.